मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव, अतिथिदेवो भव. वसुदेव सुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு அந்த ஸ்ரீமத் பாகவதம் தான் கிருஷ்ணன் என்கின்ற அந்த உணர்வோடு அந்த பிரேம பக்தியோடு நாம் இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இப்போ நவராத்திரி நடந்துட்டு இருக்க நவராத்திரி புண்ணிய காலம். அதனால முதல்ல தேவியை நமஸ்காரம் பண்ணிப்போம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. நம்ம இப்போ 800 சீரீஸ் பாகவதத்தை டாப்பிக்காக எடுத்து அனுபவிச்சுட்டு வரோம். அதில் உத்தவ சந்தேசத்தை பற்றி நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு வரோம். அந்த உத்தவ சந்தேசத்திலே முதல் 3 பகுதி நாம் பார்த்து விட்டோம். முதல் பகுதி அவதாரிகை. அவதாரிகையில் என்ன சொன்னோம்? உத்தவர் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தோம். உத்தவர் வசுதேவருக்கு தேவபாகன்னு ஒரு சகோதரர் இருந்தார். அவருடைய புள்ள தான் இந்த பிருகத்பலன். அந்த பிருகத்பலன் எப்பவும் சந்தோஷமா இருப்பான். அதனால அவனுக்கு உத்தவன்னு பேர் வந்தது. அவன் எப்படி மதுரையிலேயே பிறந்து பிரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் குருவான அந்த பிரகஸ்பதி கிட்ட போய் அவர் குருகுலம் அவர்கிட்ட தான் வேத அத்தியனம் பண்ணி மதுரையிலே வளர்ந்து வந்தார். மதுரைன்னு நம்ம இங்க சொல்றது வடமதுரை. கிருஷ்ணன் கம்சவதம் முடிந்த பிறகு மதுராவிலே உக்ரசேனரை மன்னனாக்கி விட்டு கிருஷ்ணன் தான் முடிசூடா மன்னனாக அந்த ராஜ்யத்தை ஆண்டுண்டு வர மதுராவை. அப்ப ராஜ்ய காரியங்கள்லாம் அவ தான் பார்த்துட்டு இருக்கார். அவர் கீழே உத்தவரை மந்திரியா வச்சுட்டு இருக்கார். அவருக்கு மந்திரி போகணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சில பல காரணங்களுக்காக அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். உத்தவரை ஒரு மந்திரியா அவர் வச்சுட்டு இருக்கார். ஸோ உத்தவர் தி ஆல்மோஸ்ட் லுக் ஐடென்டிக்கல் டு கிருஷ்ணா. அவர் உடுத்து களைந்த பீதாம்பரத்தை தான் இவர் உடுத்திப்பார். அவர் உடுத்து களைந்த மாலையை இவர் போட்டுப்பார். அவர் போட்டுண்ட சந்தனத்தை இவர் பூசிப்பார். அவ்வளவு அந்யோன்யம். அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம். அப்பேற்பட்ட ஒரு அந்யோன்யம் அந்த உத்தவர் மேதி அவர் மேலே கிருஷ்ணருக்கு அலாதி பிரீதி. இது பரஸ்பரம். இவருக்கும் உத்தவரும் கிருஷ்ணனை அப்படி தாங்குன்னு தாங்குவார். காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி அவருக்கு படுக்க விரிக்கிற வரைக்கும் உத்தவர் கிருஷ்ணனுக்காக கைங்கரியம் பண்றதுக்காகவே பிறவி எடுத்தவர். இது முதல் பகுதியில் பார்த்தோம். 2வது பகுதியில் கண்ணனின் ஏக்கம். கண்ணன் கோகுலத்தில் கோபிகைகள் கோபாலர்கள் அவர்களோட வாழ்ந்துட்டு திடீர்னு மதுராக்கு ராஜ்யத்தை அந்த பொறுப்பு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுகின்ற பொறுப்பு அவருக்கு கிடைச்ச உடனே அந்த கோகுலத்தை விட்டு வந்த பிரிவை அவரால் தாங்கிக்க முடியல. அதனால ரொம்ப ஒரு ஏக்கம் வந்துடுறது. அந்த ஏக்கத்தை உத்தவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு எப்படி நான் என்ன பண்ணலாம், நான் உனக்காகத்தானப்பா இங்கே இருக்கேன், நான் உன்னை சரியா கவனிச்சுக்கலையோ அப்படின்னு ரொம்ப ஒரு புலம்பி அப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், நான் சங்கல்பம் பண்ணிவிட்டேன், என்னால் கோகுலம் போக முடியாது, அவளுக்கு நீ போய் சமாதானம் பண்ணிட்டு வா, அவளாலையும் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உத்தவரை கோகுலத்துக்கு அனுப்புறதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். இது 2வது பகுதியில் பார்த்தோம். 3வது பகுதியில் கோகுலத்துக்கு கிளம்புறார். கிருஷ்ணன் அவருக்கு வழி அனுப்பி வைக்கிறார். ஸோ என்ன இன்டென்ஷன்ல உத்தவனை பகவான் அனுப்பி வைக்கிறார்னா பல காரணங்கள். ஒரு வியாஜம் அவளை போய் நீ சமாதானம் பண்ணிட்டு வாங்கிற வியாஜத்தில் அவர் அனுப்புறார். ஆனால் அவர் எதுக்காக அனுப்புறாருன்னா உத்தவர் நன்றா படித்தவர். வேதம் வேதாந்தம் தர்க்கம் மீமாம்சம் வியாகரணம் இதெல்லாம் படித்து ரொம்ப பெரிய ஞானி ஆயிட்டார். ஆனால் அவர் மேலே படிக்க வேண்டியது பக்தி சாஸ்திரம் ஒன்றுதான். பகவான் நினைச்சுட்டார் அவன் எல்லாம் அதெல்லாம் தெரியும்டா, பக்தி சாஸ்திரம் அவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு கலாச்சாலை இந்த பிருந்தாவனம் தான்.
அந்த கலாசாலையை நடத்துபவர்கள் அந்த கோபிகைகள். அங்க உத்தவனை அனுப்பி அவனை பிரேம பண்டிதன் ஆக்க வேண்டும். அவன் ஞான பண்டிதன் ஆயிட்டான், அவனை பிரேம பண்டிதனாக ஆக்க வேண்டும். அதுதான் என்னுடைய இஷ்டம். நல்ல ஞானியான உத்தவனுக்கு பிரேமையும் வந்துவிட்டால் சொர்ண புஷ்பத்துக்கு சுகந்தம் வந்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணனுடைய எண்ணம். அதை சங்கல்பிச்சுட்டு தான் மனசில் சங்கல்பிச்சுட்டு உத்தவனை வந்து அங்கே அனுப்புகிறார். உத்தவர் கிளம்பி வரார். கோகுலத்துக்கு வந்து நந்தபாபாவையும் யசோதையும் மீட் பண்ணுறார். அவளோட சம்பாஷணை போன சத்சங்கத்தில் நம்ம பார்த்தோம். இப்படி நான் முழுக்க கிருஷ்ண கதை பேசியாச்சு. கிருஷ்ணர் கோகுலத்தில் விட்டு கிளம்பி அக்ரூரை அழைச்சிட்டு போய் மதுரா போயிட்டு கம்சனை வதம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னானேடா, அவன் வரலையேடா, என்னடா ஆச்சு, என்ன ஆயின்னு இருக்கு, அங்கே யாரா அவனை பார்த்துக்கிறா, இதெல்லாம் குச்சலம் விசாரிச்சு இப்படி பேசி 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 வெகு நேரம் ஆயிடுத்து. திடீர்னு பார்த்தா பொழுது விடிஞ்சு கொடுத்து, தூக்கமே வரலையா அவளுக்கு. அவனை பற்றி பேச பேச பேசி முடிஞ்ச பாடில்லை. அடுத்த நாள் காத்தால விடிஞ்சுடுத்து, பொழுது விடிஞ்சுடுத்து, கோழி கூவுறது, வானம்பாடிகள்லாம் கலகலான்னு சத்தம் போடுறது, கிழக்கு வெளுத்துடுத்து, சுக்ரோதயம் ஆயிடுத்து. யசோதை வந்து எழுந்து கிடுகிடுன்னு தன்னுடைய வீட்டுக்காரியங்களாம் செய்ய போயிட்டா. ஒரே குதூகலம். கிருஷ்ணனையே நேரம் பார்த்தா மாதிரி இல்லையா அவளுக்கு. ஸோ திடீர்னு பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லேருந்து ஷலன்னு ஒரு சத்தம் கேட்கறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு இனிமையான குரலில் ஒரே கீதங்கள், எங்கே பாரு கீதங்களாக கேட்டுகிட்டே இருக்கு. எல்லாம் ஏதோ பாடிகிட்டே இருக்கா. ஸோ இது உத்தவனுக்கு வந்து எல்லாம் புதுசு, கிராம வாழ்க்கையே புதுசு இல்லையா. அவர் வந்து நகரத்திலேயே பிறந்து நகரத்திலேயே வளர்ந்தவர். இதெல்லாம் பார்க்குறார். நந்தபாபாவை கேட்குறாரு, இது என்ன ஷலன்னு ஒரு ஓசை கேட்குறதுன்னு கேட்குறார். அதுக்கு நந்தபாபா சொல்கிறார், இதாண்டா தயிர் கடையிறதுரா, காலக்காத்தால் எழுந்து கோபிகைகள்லாம் தயிர் கடைவாடா அப்படின்னு சொல்கிறார் அவர். அவர் உடனே உத்தவன் கேட்குற, தயிரை எதுக்கு கடையணும் அப்படின்னு கேட்குறாரு. தயிரை கடைஞ்சாதான்டா வெண்ணெய் வரும் அப்படின்னு அது கூட தெரியாது. நம்ம எல்லாரும் அப்படி தான் வளர்ந்தோம். நகரத்தில் வளர்ந்த வாழ்க்கை ஏதோ தயிர் நேர நம்ம அம்மா கொண்டு வந்து தட்டில் போட்டால் தயிர் எங்கேந்திரா வந்ததுன்னா என்ன, ஸோ நமக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம் நம்ம வாழ்க்கையில். நம்ம தயிர் துவைச்சாதான், நமக்கு பர்சனலாக தயிர் துவைச்சாதான் எப்படி துவையிறது தயிர்ன்றது நமக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் போய் கல்ச்சர் வாங்கிட்டு வாடான்னு வாங்கியா, ஊருக்கு போயிட்டு வந்தால் தயிர் துவைக்கணும், வாரத்தில் போய் கொஞ்சம் கல்ச்சர் வாங்கிட்டு வா அப்படின்னு, as if we have no culture. ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே காசும் பிறப்பம் கலகலப்பை கைப்பேர்த்து வாசனருங்கோள் ஆட்சியர் மதினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ பெய்ப்பண்ணே. ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிண்டே போவோம் இல்லையா ஆண்டாள். இந்த 6வது பாசுரத்துலேருந்து 10வது ஒரு 10 பாசுரம், 6வது பாசுரத்துலேருந்து ஒரு கோபிகையாக எழுப்பிண்டு போவோம். என்ன, எழுந்துக்கோங்க, நம்மளாம் இது கிளம்பிட்டோம், நாங்கள்லாம் கிளம்பிட்டோம், விடியற் காத்தால் எல்லாரும் தயிர் கடையிற சத்தம் கேட்கலையாடி, இன்னும் தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி எழுப்பிண்டு போவோம் இல்லையா. அதே தான் இங்கே. ஸோ அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது, தயிர் கடையிற ஓசை கேட்குறது. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறார். கோபிகைகள்லாம் பாடின்னு இருக்கா, உற்சாகமாக பாடின்னு இருக்கா. கிருஷ்ணன் என்ன பாடுறான்னு கேட்குறாரு. எல்லாம் கிருஷ்ண கீர்த்தனம் தான். அவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான், எப்பவும் கிருஷ்ண கீர்த்தனம், கிருஷ்ணன் தான். அவ்வளவு மதுரமாக இருக்குது. அந்த கிராமம் முழுக்க எங்கே நடந்து பார்த்தாலும் காலங்காத்தால் அந்த கிருஷ்ண கீர்த்தனம் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ கிருஷ்ணரை பார்த்து, உத்தவனை பார்த்து நந்தபாபா கேட்குறார், இந்த கிராமத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறப்பா அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமாகவே இருக்கே, கண்ணன் இங்கேருந்து போன மாதிரியே தெரியலையே. கண்ணன் இந்த ஊரை விட்டு போன மாதிரி இங்கே, அவன் எப்போவும் இங்கேயே இருக்க மாதிரி தானே இருக்குது, எப்போவுமே மங்களமாக இருக்கே இது. என்ன உற்சாகம் இந்த ஜனங்களுக்கு, என்ன கீர்த்தனம், என்ன பிரேமை. அதற்கு காரணம் கிருஷ்ண கீர்த்தனம் தான். கிருஷ்ண மதுரைக்கு போனாலும் அந்த கிருஷ்ண நாமம் இங்கே இருக்குது பார்த்தியா, அவன் அதை விட்டுட்டு போயிருக்கான் இங்கே. கிருஷ்ண நாமம் இங்கே தாண்டா இருக்குது அப்படின்னு நந்தபாபா சொல்கிறார். அது உத்தவன் வந்து ஆமோதிக்கிறார். ஆமாம், உண்மைதான். இவ்வளவு நாம ருச்சி மிகவும் நாகரீகமாக வாழும் அந்த மதுராபுரி மக்களுக்கு அதெல்லாம் இன்னும் வரவில்லை. அவளுக்கெல்லாம் இன்னும் வரல. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி நடந்து போயின்னு இருக்கா, குளத்தங்கரையை நோக்கி போயின்னு இருக்கா. போய் ஆத்தங்கரை குளத்தங்கரையாக பார்த்து ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னு போகிற வழியில் பார்க்குறான். கோபிகைகள் வைகரையில் எழுந்து, காலங்காத்தால் வைகரை தூயில் எழுன்னு சொன்னா இல்லையா நம்ம ஔவையார் ஆத்திச்சூடியில், அந்த மாதிரி வைகரையில் அவள்லாம் எழுந்து வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு
வீடுதோறும் தீபம் ஏற்றி அந்த பறையில வச்சிருக்கா. அது மதுரமான குரலிலே கிருஷ்ண கீர்த்தனம் செய்து கொண்டே எல்லா வேலைகளையும் அந்த பாட்டு பாடிண்டே எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காளாம். அவ்வளோ பிஸி. ஸோ யமுனையில் போய் நீராடுறாங்க. உத்தவன் நந்தகோபன் 2 பேரும். நந்தன் கண்ணனை பற்றியே வாய் ஓயாமல் பேசிண்டே வர யமுனையில் நீராடிட்டு நம்ம இவர் உத்தவர் அந்த ஆஸ் யூஷுவல் கண்ணனோட பீதாம்பரம் தானே இவர் உடுத்திப்பார். அவர் உடுத்தி களைஞ்ச ட்ரெஸ் எல்லாம் தானே இவர் வச்சுட்டு இருக்காரு. இவரோட ட்ரெஸ் எல்லாம் அவரோட வார்ட்ரோப்லேருந்து வந்தது தானே, கிருஷ்ணனோட வார்ட்ரோப்லேருந்து வந்தது தான். அவரோட பீதாம்பரத்தை போட்டுக்கிறார், கிருஷ்ணனோட மாலையை போட்டுக்கிறார், கிருஷ்ணனோட சந்தனத்தை இட்டுக்கிறார். ஸோ உத்தவன் அப்படி கிளம்பிட்டார். சரி குளிச்சாச்சு, திரும்பி போகலாம் அப்படின்னு வாக்கிங் கிளம்பிட்டார். நந்தபாபா சொல்கிறார், நீ முதல்ல போப்பா, எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, நான் அந்த காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வரேன், நீ ஆற்றுக்கு போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னாடி அனுப்புகிறார். ஸோ அப்படி சாலை வழியாக அப்படி உத்தவன் படி பார்த்துட்டே வரார். அதுக்கு நடுவில் என்ன இருந்து அவள் வீட்டு வாசலில் அந்த ரதம் நிற்கிறது இல்லையா, தங்கமயமான ரதம் நந்தபவனத்து வாசலில் நிற்கிறது. அதை கோபிகைகள்லாம் காத்தால தான் பார்க்குறா. உடனே அவளுக்கெல்லாம் ஆச்சரியம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா. இவ வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு ஒருத்தி கேட்குறா. ஒன்றுன்ட்டு யார் வந்தா உனக்கு என்னடி, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஒரு கால் கண்ணன் வந்திருக்கானோ அப்படின்னு இன்னொருத்த சொல்கிறான். இல்லை கண்ணன்லாம் வரல, ஐ திங்க் அந்த அக்ரூரன் ஒருத்தர் வந்தார் இல்லையா போன வாட்டி, அவர் தான் வந்திருக்கார், அவர் தேர் தாண்டி இது. ஏன் அக்ரூரரை கம்சன் அனுப்பும் பொழுது அதே தேரில் தான் அனுப்பிச்சார். இப்போ அதே மதுராலேருந்து அந்த தேர் வருது, எல்லாம் அவர் தான் வந்திருப்பார். இன்னொருத்தி கேட்குறா, அவர் எதுக்கு இங்கே வரார், அவர் காரியம் தான் ஆயிடுத்து, அவர் வந்தார், கிருஷ்ணனை அழிச்சுட்டு போயிட்டார், நம்மளெல்லாம் அழ விட்டுட்டு சமாதானம் பண்ணாத அழிச்சுட்டு போயிட்டார். கம்சனோ போயாச்சு, அவர் தான் சுயகாரிய புலி, எல்லாம் பண்ணிட்டார், அவன் தான் போயாச்சு, இவ எதுக்கு திருப்பி வரார். உடனே இன்னூத்தி, ஆமாம் அவர் அக்ரூரர் கம்சனுக்கு சார்த்தம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கார் யமுனா நதிக்கு அப்படின்னு கேட்குறான். அவர் எதுக்கடி இங்கே சார்த்தம் பண்ணணும், அங்கேயே பண்ணிக்கலாமே. இவ போகணுன்னு குறும்புக்கு சொல்கிறா, அவர் சிரார்த்தம் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை வந்திருக்கார் கம்சனுக்குன்னு. உடனே அவர் சொல்கிறா, ஒன்றும் இல்லை, சார்த்தம் தெளிக பண்ணுறதுக்கு ஆள் வேணுமா, 4 கோபிகை அழிச்சின்னு போகலான்னு வந்திருக்கார் அப்படின்னு இன்னூத்தி கிண்டலாம் இன்னூத்தி சொல்கிறா. கொடி போ, என் வயிற்றுச்சலை ஏண்டி கிளப்புற அப்படின்னு இவர் சொல்கிறா. உடனே இன்னூத்தி சொல்கிறா, இல்லை கண்ணன் வந்தாலும் வந்திருப்பாண்டி அப்படின்னு சொல்கிறா. உடனே இன்னும் அவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே மாதிரி பேசிக்கிறா. அவன் எங்கடி இனிமேல் வரப்போகிறான், அவன்லாம் இனிமேல் வரமாட்டாண்டி, நம்மெல்லாம் மறந்து போயிட்டாண்டின்னு. உடனே இன்னூத்தி சொல்கிறா, நம்ம வேணால் மறக்கலாம், ஆனால் யசோதையும் நந்தபாபாவையும் அவன் மறக்க மாட்டாண்டி அப்படின்னு இவா பேசிகிட்டே இருக்கச்சே யமுனையிலேருந்து உத்தவன் வரார். தூரக்க நடந்து வரார். அதே மாதிரி அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் அவரை மாதிரியே இருக்கும் இல்லையா. ஸோ வெளிச்சம் வரல இன்னும். ஸோ ஒருவேளை கிருஷ்ணன் வந்திருக்கானோன்னு ஒரு சபலம் இவாளுக்கெல்லாம். ஆனால் தூரகேந்து பார்க்குறச்சே நம்ம கிருஷ்ணதாசனும் அந்த கிருஷ்ணனின் நண்பனும் கிருஷ்ணனின் தம்பியும் கிருஷ்ணனின் பிரியனும் கிருஷ்ண பிரசாதமே ஜீவனமாய் கொண்டவனும் அந்த கிருஷ்ண தியானத்தினாலே கிருஷ்ண சாரூபியம் அடைந்தவனும் அந்த கிருஷ்ண பிரேமபரிதமான ஹிருதயம் உடையவனும் கிருஷ்ண நாமத்தை ரசிப்பவனும் கிருஷ்ணமயமாய் ஆனவனும் கிருஷ்ணனைப் போலே பார்ப்பவனும் கிருஷ்ணனையே எங்கும் பார்ப்பவனும் கிருஷ்ணனைப் போலே பார்ப்பவனும் கிருஷ்ணனையே எங்கும் பார்ப்பவனும் கிருஷ்ணனைப் போலே நடப்பவனும் கிருஷ்ணனைப் போடிய வஸ்திரம் கிருஷ்ணனுடைய சந்தனம் கிருஷ்ணனுடைய மாலை இவைகளையே தரிப்பவனுமான உத்தவனை பார்த்ததும் கிருஷ்ணனே வந்துவிட்டான் போல் ஒரு குதூகலம் கிடைத்தது அவர்களுக்கு. கிட்ட பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறா, அவனை மாதிரியே இருக்கான், கிருஷ்ணனோட தூதன் தான் இவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. சுவாதீனமாக கிட்டக்க வரா. ஆனால் சங்கோஜம், ஏன்னா புதுவாள் இல்லையா இவெல்லாம் கிராமத்து பெண்கள். எப்படி கிருஷ்ணனுடைய சந்தேசத்தை இவாளுக்கு சொல்லணும். கிருஷ்ணன் மெசேஜ் அமைச்சிருக்கார் இல்லையா, எல்லாருக்கும் மெசேஜ் அமைச்சிருக்கார் சந்தேசம், எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்குறான். அப்புறம் கிருஷ்ணர்களுக்கு அவள் இவனை நெருங்கி வந்துடுறான். ஏன்னா தேவர் வெயிட்டிங் டு ஆஸ்க் ஹிம். கிட்ட அவளே தே பிரேக் த ஐஸ். நீங்கள் மதுரையிலேருந்து தானே வரேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. எங்கள் கண்ணன் சௌக்கியமா, அவன் என்ன சொன்னான், எப்படி இருக்கான், அவன் மதுரைக்கு மன்னன் ஆயிட்டானேப்பா, யாதவர்களுக்கு தலைவன், நீங்கள் யார் அவனோட மந்திரியா,
உமது தலைவனால் அனுப்பிவிட்டு வந்தீரோ? நந்தனையும் யசோதையும் கண்ணனால் மறக்கவே முடியாது. ஏதாவது அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்தி அனுப்பிச்சிருப்பான், அதனால் அதை சொல்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா அவரை பார்த்து. அவர் சொல்கிற, அம்மா அப்பாவுக்கு மாத்திரம் செய்தி அனுப்பலாமா? எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கான். வேற யாருக்கு அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு கோபிகைகள் கேட்குறா அவரை. என்ன இருந்தாலும் கோகுலத்து மேலே அப்படி ஒரு பிரியம்மா அவனுக்கு. உங்கள் எல்லார் மேலேயும் அவன் மேலே அப்படி ஒரு பிரேமை. அந்த பிரேமையை எங்கேயாவது மறக்க முடியுமா? முற்றும் துறந்த முனிவர்கள் கூட பிரேமையை மறக்க முடியாதுமா அப்படின்னு உத்தவன் சொல்கிறார். அவள் சொல்கிறா, பிரேமையை யார்ப்பா கண்டா? அவா காரியவாதிகள்ப்பா. எல்லாரும் காரியம் ஆற வரைக்கும் காலை பிடிப்பா. இது உங்களுக்கு தெரியாதா? வண்டுகள்லாம் பார்த்தது இல்லையோ? பூவில் போய் தேன் எடுத்துக்கும், அப்புறம் பூவை விட்டுரும். கையில் இருக்கிற காசை பிடிங்கிட்டு வேசிகள் புருஷனை விட்டுருவா. சாமர்த்தியம் இல்லாத அரசனை மக்கள் விட்டுருவா. வித்தையை கற்றுண்டு மாணவர்கள் குருவை விட்டுருவா. தட்சிணையை வாங்கிட்டு வைதிகர்கள் கிரகஸ்தனை விட்டு போயிடுவா. இதெல்லாம் நம்ம உலக வழக்கம் தானப்பா அப்படின்னு கோபிகைகள் உத்தவர்கிட்ட சொல்கிறா. இதெல்லாம் நம்ம கண்ணன்ட்ட கிடையாது அப்படின்னா நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு இழுக்கிறா. உடனே உத்தவர் சொல்கிறார், அது கரெக்டு தான்மா, கண்ணன்ட்ட அதெல்லாம் கிடையாதுமா. கண்ணன் யாரிடமும் ஸ்திரமான பிரேமை. எப்போ யார்கிட்ட பிரேமை வச்சுட்டானோ அது ரொம்ப ஸ்திரமான பிரேமை. அவளை விட்டு கொடுக்கவே மாட்டான், அவளை விட்டு விடவே மாட்டான். இதை கோபிகைகள் கேட்குறா. அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய மனது, வாக்கு, காயம் எல்லாம் கிருஷ்ணமயமாகி தன்னை மறந்து அவர்கிட்ட புலம்பி அழறா. இதெல்லாம் வீம்புக்கு தான் சொல்கிறாளே வழிய மனசிலேருந்து அவளால் சொல்ல முடியாது. ஏன்னா தே ஆர் எம்பெட்டட் இல்லையா? ஸோ தே ஆர் எம்பாடிமெண்ட் ஆஃப் த பக்தி, அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தி. அதனால் சும்மா சொல்கிறான், அவன் எங்கே பார்க்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி மேலுக்கு தான் சொல்கிறாளே வழிய இல்லையா? ஸோ அவள் வீட்டு காரியங்கள்லாம் விட்டா. அவள் எல்லா லீலைகளையும் நினச்சி பார்க்குறா. உத்தவன்ட்ட சொல்கிறா, நாங்கள் இங்கே தான் விளையாடுவோம், இங்கே தான் கிருஷ்ணன் எங்களோட ராசலீலை பண்ணான். இதெல்லாம் வரிசையாக அவளோட கதை எப்படி நந்தபாபாவும் யசோதையும் ராத்திரி முழுக்க சொன்னதை இவாளோட கதையை உத்தவன்ட்ட சொல்கிறா. உத்தவருக்கு இப்போ சங்கோஜங்கள்லாம் போயிடுது. ஏன்னா நாமளாக ஒரு சங்கோஜி. ஸோ உத்தவனுக்கு அவளிடம் ஒரு பெரிய மதிப்பு. இதெல்லாம் கேட்குறாரு, எப்படி ஃபீல் பண்ணுறாடா? இந்த மாதிரி ஒரு பிரேம பக்தி நான் பார்த்ததே இல்லை. அவர் எல்லாமே அந்த கிருஷ்ண பிரேமை, அந்த அவளுக்கு இருக்கிற கிருஷ்ண பிரேமை தான் காரணம். கிருஷ்ணன் ஒரு சமயத்தில் இந்த மாடியில் போய் அழுவான் இல்லையா கோபிகைகளை நினச்சிண்டு. அப்போ உத்தவர்கிட்ட சொல்லுவான், அவளால் இந்த உயிரை வச்சுன்னு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்ப்பா, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அவளால், அவர்கள் உயிர் தெரிப்பதே அரிது அப்படின்னு உத்தவர்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருப்பான். உத்தவர் பார்க்குறார், இவெல்லாம் நல்லா புஷ்டியாக தானே இருக்கா, அவ்வளவு பிரிவினால் வாடிய கோபிகைகள் மாதிரி தெரியலையே, அந்த மாதிரி இருந்தால் உலகையே மறந்திருப்பார்கள் அப்படி இப்படின்னு சொன்னானே கண்ணன். இவள் நன்னா அலங்காரம் பண்ணிண்டு வீட்டுக்காரியங்களை பண்ணிண்டு தனது விரகத்தினால் இவர்கள் துக்கப்படுவார்கள்னு கண்ணன் சொன்னான். இவெல்லாம் சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு அவன் நினச்சிண்டே இருக்கும்போது கோபிகைகளே பதில் சொல்கிறா, உத்தவா, எங்கள் பிராணனாக இருந்தால் இவ்வளவு நாள் நாங்கள் பிராணனை விட்டிருப்போம். அந்த பிராணபதி கிருஷ்ணன் அல்லவா? என்ன ஒரு வார்த்தை பாருங்க. இது என்னோட பிராணன் இல்லைப்பா விடுறதுக்கு, எங்களுக்கு இதுக்கு சொந்தமே கிடையாது. இதுக்கு சொத்து கிருஷ்ணன், இது கிருஷ்ணனுடைய சொத்து. இந்த பிராணன் அவெல்லாம் சரணாகதி பண்ணியாச்சு. கிருஷ்ணனுடைய சொத்து இந்த பிராணன், அவன் தான் அந்த பிராணபதி. எங்களோட பிராணனாக இருந்தால் நான் இத்தனை நாள் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கிருஷ்ணனுக்கு சொந்தமான பிராணன் இல்லையா, அதை விடுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதுப்பா. எங்கள் உடம்பாக இருந்தாலும் நாங்கள் இதை சீர்குலைத்திருப்போம். இது கிருஷ்ணனுக்கு அபிமான பாத்திரம்ப்பா. இது அவன் எப்போ வருவான்னு எங்களுக்கு தெரியாது. அவன் எப்போ வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கணும் இல்லையா? அப்போ உடம்பு சௌக்கியமாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே நாங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியத்தோடு இருக்கணும். பிராணன் இருந்தால் தானே நம்ம அவனை திருப்பி நம்ம வரவேற்க முடியும். எங்கள் உள்ளத்திலே உள்ள கிருஷ்ணனை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே தாபப்படுவதற்கு எதுவும் இல்லை.
அப்படின்னு அவள் சொல்கிறா. அவன் நினச்சிக்கிறான், இவன் பதில் சொல்கிறான். கோமளமான அந்த பிரேம பாவத்தை கண்டு உத்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்கு இந்த பிரேம பக்தி தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் அனுப்பிச்சிருக்கார். கிருஷ்ணன் வெறும் மெசேஜ் அனுப்புறதுக்காக ஒன்றும் அனுப்பலை. இவன் போய் அதை கற்றுண்டு வரட்டும் இவாள்கிட்டன்னு தான் அனுப்பிச்சிருக்கார். பிரேமைங்கிறது ரொம்ப அந்தரங்கமானது. அதை பகிரங்கமாக்குவதில் ரசம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பிரேம அந்தரங்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரசம் அது இல்லையா. பிரேமையை பகிரங்கமாக இந்த பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் இந்த ஊரில் அதெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது. அங்கே இங்கேருந்து ஆஃபீஸ் போயிருப்பான், ஒரு அரை மணி நேரம் தான் காரில் போயிருப்பான். அங்கே போனோடனே ஹனி ஐ லவ் யூ அப்படின்வான் ஃபோனில். அரை மணி நேரம் தான் தினமும். அந்த மாதிரி அந்த அந்தரங்கம், இந்த பிரேமை அந்தரங்கமானது. இந்த மாதிரி பகிரங்கமாக நம்ம கலாச்சாரத்தில் பண்ண மாட்டாது. அது நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இதெல்லாம் அவள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். அதை எவ்வளவுக்கு எவ்வளோ அந்தரங்கமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ ரசம். அந்த பிரேமை பகிரங்கமாக போயிடுச்சுன்னா வெக்கமே இருக்காது. வெக்கம் இருக்கவே இருக்காது. பப்ளிக்லேயே தேடு எவ்ரிதிங் இல்லையா. நாயகியின் வெட்கம் நாயகனுக்கு சுகம் தருகிறது. எதிர்பாராமல் நாயகனை பார்த்ததும் நாயகி தலை குனிந்து கொள்கிறாள். பார்வை ஒன்றிலேயே அவள் சுகப்படுகிறார். வெட்கம் உள்ளவர்களுக்குத்தான் அந்த பார்வையிலேயே அந்த சுகம் கிடைக்கும். இப்படி கோபிகைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார் உத்தவர். அவளோட பிரேம பக்தியை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறார். த ஃபஸ்ட் லெவல் எப்படி சர்வம் கிருஷ்ணமயமாக பார்க்குறா, சர்வம் பிரம்மமயம். அந்த ஆனந்தம், அந்த பரமானந்தம். அவள் ஏன் புஷ்டியாக இருக்கா அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கிறார். அவள் கிருஷ்ணன் அவளை விட்டு பிரியலை. கிருஷ்ணன் அவளுடைய ஆத்மாவாக இங்கே இருக்கிறான் என்கின்ற உணர்வு அவளுக்கு இருக்கு. இந்த டெம்பரரி சுகம், இந்த அண்ணா ஒரு இது சொல்லுவார், சுகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவார் நம்ம கிருஷ்ணபேமி அண்ணா. ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்றோம், சுகமாக இருக்குது. இன்னொரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றோம், நன்னா இருக்குது. அதுவே 5 குலோப் ஜாமுன் சாட்டா விட்டு 6வது குலோப் ஜாமுன் வாயில் போட்டுட்டா திகட்டுறது. ஸோ சுகம் என்ன ஆகிடுறது, அதுவே துக்கமாயிடுறது. அதுவே அந்த 5, 6 ஏறினா சுகர் ஏறிடுறது இல்லையா. ஸோ சுகம்ங்கிறதுக்கு தேர் இஸ் அன் ஆப்போசிட். நாம் காணுகின்ற சுகம் வேற ஆனந்தம், இந்த பரமானந்தம் இருக்கே, இந்த ஆனந்தம் விச் த கோபிகைகள் என்ஜாய், த கிருஷ்ணானந்தம், த பரமானந்தம், இதுக்கு தேர் இஸ் நோ ஆப்போசிட். இட் கெனாட் பி டிஃபைன்டு. ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாம் அப்படின்னு வரும் இல்லையா. அந்த அந்த ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டே கிடையாது. அதுக்கு ஈடு இணை ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஆப்போசிட். சுகத்துக்கு ஆப்போசிட் துக்கம், வெற்றிக்கு ஆப்போசிட் தோல்வி, இதெல்லாம் இருக்குது. ஆனால் பரமானந்தத்துக்கு ஒரு ஆப்போசிட்டே கிடையாது. வாட் எவர் வி என்ஜாய் இன் திஸ் பூலோகம் இஸ் டெம்பரரி அப்படிங்கிறதுக்கு ஜெயராம சர்மா கதையில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். நல்ல மத்தியானம் 1:30 மணி, மொத்தம் எங்கேயோ போகிறான், கல்யாண சத்திரம், வாசலில் ஃப்ரெண்டு நிற்கிறான். ஏண்டா பழி, நேற்றுக்கே ஜான்வாசத்துக்கே வருவேன்னு நினச்சேன், இப்போ 3வது பந்தி நடக்கிறது, என்னடா மசன்னு வரேன்னு அவனை தரதரான்னு அழிச்சுட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு பெரிய வாழை போட்டு அந்த இலையில் எல்லாம் பருப்பு, வெள்ளரிக்காய் பச்சடி, சேமியா பாயசம், பீன்ஸ் கறி, பொட்டேட்டோ ரோஸ்ட்டு, மலையாள அவியல், திருச்சூர் பப்படம், ஆம வடை, ஜாங்கிரி, இப்படின்னு வரிசையாக சொல்லிகிட்டே போவார். இதெல்லாம் பரிமாறிடுவார். ஒரு ஸ்டாப், ஒரு பாஸ் ஒன்று விடுவார் அது நடுவில் கதையில். இதுக்கு மேலே நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே சொன்னால் யாராவது பசின்னு கதையிலேருந்து யாராவது எழுந்து போயிட போகிறோங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ் விட்டுட்டோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவார். கொத்தமல்லி சம்பா, அந்த கொத்தமல்லி சம்பா மல்லிப்பூ மாதிரி சாதம், அதில் நிறைய நெய்யை விடுறான், நன்னா பருப்பை போட்டு இவன் பிசைறான். அடுத்தது கொண்டு வரான் கத்திரிக்காய் பிட்டில், இவருக்கு உயிர். மஞ்ச மசேல்னு மோர் குழம்பு, ஒரு கவளம் பருப்பு சாத்தை எடுக்கிறார், அந்த மோர் குழம்புல துவைக்கிறார், துவைச்சிட்டு வாயில் போட்டுக்க போகிறார். சார்னு ஒருத்த கதவை தட்டுறான். என்னடான்னு பார்த்தா இது அத்தனையும் ஏகாதசி ஸ்வப்னம். அடப்பாவி, கதவை தான் தட்டினியே, ஒரு கவளம் உள்ள போனாவிட்டு தட்டிருக்கப்படாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வழி அனுப்பிட்டு மறுபடியும் போய் படுத்துக்கிறார். பருப்பு சாதம் போயிடுத்து, கத்திரிக்காய் பிட்டில் போயிடுத்து, மறுபடியும் தூங்குறார். சர்க்கஸ்லேருந்து புலி துரத்துறது. இது தாண்டா டெம்பரரி ஆனந்தம். இதுதான் நம்ம வாழும் வாழ்க்கை.
இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு உபன்யாசத்தில் சொன்னார் அவர். இட்ஸ் அ வெரி ஆப்ட் எக்ஸாம்பிள். தட் இஸ் வாட் த லைஃப் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஹீ இஸ் ஏபிள் டு சி த பரமானந்தம். தட் இஸ் he has come here to convince the gopikas, நீங்கள் கிருஷ்ணனை மிஸ் பண்ணாதீங்கோ, அவர் ஞான மார்க்கம் வழியாக அவளை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சிண்டு வர நம்ம பார்த்தோம் போன சத்சங்கத்தில். இங்கே பார்த்தா he was totally taken aback because they see everything as Krishna. அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா, எல்லாமே கிருஷ்ணனா பார்க்குறாவா. அதனால் அவள் புஷ்டியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா. அந்த கிருஷ்ண கானத்தை பாடிண்டு they were very enthusiastic, very vibrant environment in the village. ஸோ இப்படியாக அந்த கோபிகைகளோட சம்பாஷணை அவளும் வெக்கத்தை விட்டு உத்தவன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். உத்தவனும் அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் எப்போவுமே இந்த இங்கிலீஷில் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு பட் அப்படின்னு போட்டால் நம்ம முன்னாடி சொன்னது எல்லாம் நெகேட் ஆகிடும். எல்லாம் பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு எல்லாம் நன்னா போயின்னு இருக்கு, நீ காத்தாலேருந்து இதெல்லாம் போயின்னு இருக்கு, கோபிகைகள்லாம் குதிக்கிறா. ஆனால் அப்படின்னா ஆனால்னா என்னாச்சுன்னு எல்லாரும் பாப்பா இல்லையா. ஆனால் ராதை மாத்திரம் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு ஒரு எண்டு. இது எப்படி இருக்குன்னா, இதுவும் ஒரு சின்ன ஹாஸ்யமான திங் நம்ம ஜெயராம சர்மா கதையில் சொல்லி தான் கேட்டிருக்கேன். ஐ நீட் டு டேக் இட் அவுட் ஆஃப் மை செஸ்ட். இந்த ஆனால்ங்கிறது எப்படி முடிச்சிருக்கா கதையில் அப்படின்னு, எப்படி ராதையோ அப்படின்னு முடிக்கிற மாதிரி இந்த டிடெக்டிவ் நாவல் பற்றி சொல்லுவார் அவர். பத்திரிகையெல்லாம் வரும் இல்லையா, அது குமுதம் கல்கிலாம் வாரம் வருமே. அவர் சொல்லுவார், அதை இன்ஸ்டால்மெண்ட்டாக வருமேப்பா, நம்ம போட்டு மண்டையை உடச்சிப்போம். அடுத்த வாரம் இந்த இதில் யாரோ கொன்னுட்டான்னு வந்திருக்கோம், அடுத்த வாரம் எவன் கொன்னானோ, இவன் கொன்னானா, அவன் கொன்னானா, அந்த அடுத்த வாரம் பத்திரிக்கை வர வரைக்கும் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு அந்த கதையிலேருந்து ஒரு 4 லைன் சொல்லுவார். அந்தி வேளை, மெரினா பீச், கன்னி பெண் தனியாக வருகிறாள், ஒரு ஜீப் வருது, 4 முரடர்கள் அவளை தூக்கி போடுறா, மயக்கம் இருந்து அவள் கண்ணை திறக்கிறா, அர்த்த ராத்திரி, பரங்கிமலை, பாழும் பங்களா, கை காலிலே கட்டு, வாயில் துணி, அப்புறம் தொடரும் அப்படின்னு கதை எப்படி மர்ம நாவல் முடியறது. இதுக்கு நம்மளாம் இதை அந்த பத்திரிகையை வாசிச்சுட்டு அடுத்த வாரம் வர வரைக்கும் பிராணனை பொட்டியில் வச்சுண்டு, அட பாவி எங்கள் ஹீரோயினை இந்த மாதிரி பண்ணிட்டேடா, எங்கேயோ பாழும் பெங்களாவில் கொண்டு போய் தள்ளிட்டேடா, கையில் கட்டு போட்டிருக்கியேடா, அவளுக்கு வாயில் துணி வச்சிருக்கியேடா அப்படின்னு நம்ம புலம்பின்றே இருப்போம். அடுத்த வாரம் போய் அந்த பத்திரிகையை வாங்கினா அடுத்த வாரம் அந்த கதை ஆரம்பிக்கச்சே நாங்கள் வாயில் துணி என்று கூறியது அவள் உடுத்தி கொண்டிருந்த வாயில் புடவை அப்படின்னு சஸ்பென்ஸை பிரேக் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த கதையை எல்லாம் நன்னா போயிட்டு இருக்கு, கோபிகைகள்லாம் குதூகலமாக இருக்கா. ஆனால் ராதை மட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார சத்சங்கத்தை நாம் இதோடு நிறைவு செய்கின்றோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.